ஆண்டாள் திருவடிகள் சரணம். 20வது பாசுரத்துக்கான காட்சி விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ணருடைய கல்யாண குணங்களை பற்றியும் நப்பின்னையுடைய அழகை பற்றியும் ஆண்டாள் இந்த பாசுரத்துல வர்ணிக்கிறா. என்ன மாதிரி வர்ணிக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த காட்சி அமைப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக நம்ம ஒரு கல்யாணம் நடக்கும்போது, ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும்போது 33 தேவர்கள் சாட்சியாக அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். 33 கோடி பேர் அப்படிங்கிறது பெரிய எண்ணிக்கையில் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த என்ன அது ஸ்பெசிஃபிக்காக ஏன் 33 கோடின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற தத்துவ விளக்கங்களை இந்த பாசுரத்தில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே தகவலை சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்க நம்ம காட்சி அமைப்புக்குள்ளே போகலாம். கிருஷ்ண பரமாத்மா துயில் கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். இங்கே பெண் குழந்தைகள்லாம் பாவி நோன்பு இருக்கக்கூடிய பக்தர்களாக இவங்கெல்லாம் இருக்காங்க. இதுல நம்ம ஆண்களையும் சேர்க்க முடியும். பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடியவராக கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்புறதுக்காக பெண்கள்லாம் நிற்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க வரிசையா இப்ப கவுண்ட் பண்ணிக்கணும். 33 கவுண்ட்ல நான் சொல்ல போறேன். முதல்ல 8 பேர் இங்கே அஷ்ட வசுக்கள். அடுத்ததாக 11 ருத்ரர்கள். ருத்ரர்கள் பாருங்க, நடுவில் நடராச பெருமான் மாதிரி சிவபெருமான் இருக்காரு. சுத்தி 11 பேர் இருப்பாங்க. நீங்க நல்லா கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க சின்னது பெருசுமா 11 பேர் 11 ஆக்ஷன்ல இருப்பாங்க. அந்த 11 ருத்ரர்களை நம்ம இங்க பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி 12 ஆதித்யர்கள் இங்க பாக்குறீங்க. இந்திரனை நீங்க பாக்குறீங்க. இந்திரன் வெள்ளை யானை மேல பவனி வரக்கூடிய காட்சி, இந்திரனை பார்க்கிறோம். அடுத்தது பிரஜாபதி அப்படின்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் தலைவனாக பிரஜாபதிய நம்ம பார்க்கிறோம். பதினா தலைவன், பிரஜானா மக்கள், மக்களின் தலைவனாக விளங்கக்கூடிய பிரஜாபதியை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த டோட்டலை பாருங்க. பிரஜாபதி 1, இந்திரன் 2, 12 ஆதித்யர்கள் அப்படின்னா மொத்தம் 14 வந்துருது. அப்புறம் 11 ருத்ரர்கள் அப்படின்னா 25 வந்துருது. 8 அப்படிங்கிறது அஷ்ட வசுக்கள், 33 பேர் மொத்தம் வந்துடுறாங்க. இந்த 33 பேருக்கும் பரிவார தெய்வங்கள்னு கோடி பேர் இருக்காங்க. அதனாலதான் 33 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அசிஸ்டண்டா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை செய்யறதுக்காக இந்த 33 பேரும் பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி, அதனுடைய வேலைகளை கண்ட்ரோல் பண்றவங்களா இந்த 33 பேர் இருக்காங்க. இவங்களுக்குரிய பரிவார தேவதைகள்னு கோடிக்கணக்கான பரிவாரங்கள் இருக்கிறது தான் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க 2 பேர் பார்க்கிறோம். அஸ்வதி குமாரர்கள்னு இவங்களுக்கு பேரு. 2 பேர் இரட்டையர்கள் மாதிரி இருப்பாங்க, அஸ்வதி குமாரர்கள். இந்திரன் பிரஜாபதி அப்படிங்கிற 2 பேரை சில இடங்கள்ல 33 பேர்ல இந்த 2 பேரை குறிப்பிடுவாங்க. சில இடங்கள்ல இந்த அஸ்வதி குமாரர்கள்னு இந்த இரட்டையர்களை குறிப்பிடுவாங்க. எது எப்படியோ 33 பேர் கணக்கு நீங்க பார்த்துக்கணும். பக்தர்கள் அப்படிங்கிறதுல நான் ஆழ்வார்களையும் நான் பரம வைராகியத்தோடு, அந்த பக்தி வைராகியத்தோடு இருந்து பரம்பொருளை அடைந்த ஆழ்வார்களை 12 பேரையும் நான் இங்க அப்படியே வரிசையா வச்சிருக்கேன். பொம்மைகள் வைக்க இங்க அந்த ஒரு இட அமைப்பு இல்லாதனால நான் இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கேன். இவங்கள பக்தர்கள்னு நீங்க எடுத்துக்க முடியும். கிருஷ்ண பரமாத்மா கம்சவதம் செய்யக்கூடிய காட்சியை இங்க வச்சிருக்கேன். ஏன்னா பகைவர்களுக்கு வேர்த்திருமா. கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கும் போது பகைவர்களுக்கு வேர்த்திருமா. திருண்டு குழந்தை நம்மளை கொல்லுன்னு கம்சன் பயப்படுறான் இல்லையா, அந்த காட்சி இதற்கு பொருத்தமா இருக்குங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல கம்சவதத்தை வச்சிருக்கோம். ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியிடம் விசிறியும் கண்ணாடியும் கேட்கிறார். கண்ணாடியுடைய சுபாவம் என்ன? பிம்பத்தை அப்படியே பிரதிபலிக்குது. அந்த பிம்பம் அப்படியே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம உருவம் அப்படியே தெரியும். ஆனா நம்ம மேல இருக்கிற அழகோ அழுக்கோ ரெண்டுத்தையும் கண்ணாடியில ஒட்டிக்குமான்னு கேட்டா ஒட்டிக்காது. அதுதான் கண்ணாடியுடைய தன்மை. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். நம்ம என்னன்னா தாமரை இலையில தண்ணி மாதிரி பட்டும் படாம பற்றுதல் இருக்கணும், இருக்கக்கூடாது, அந்த நிலையில இருக்கணுங்கிறது தான் இந்த கண்ணாடி நமக்கு உணர்த்துது. அடுத்து விசிறி. விசிறி என்ன பண்ணும்? விசிறுனா காற்று வரும். அந்த காற்று நமக்கு மட்டும்தான் வருமானு கேட்டா நம்ம பக்கத்துல நிக்கிறவங்களுக்கும் சேர்த்து வரும்.
அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு மட்டும் பயன் தரக்கூடிய அளவுல இல்லாம நம்மை சார்ந்தவர்களும் பயனடையக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்ன்ற தத்துவம் தான் இந்த விசிறியும் கண்ணாடியும் சொல்லக்கூடிய தத்துவமாக நம்ம இங்க பார்க்கிறோம். பவள செவ்வாய் அப்படின்னு லிப்ஸ்டிக்கே போடாமலே அவளுடைய இதழ்கள் ரொம்ப சிவந்த இதழ்களோடு பவள செவ்வாயோடு இருக்கிறாள். இடை ரொம்ப சிறுத்ததா, மெல்லிய இடையாக, சிறுத்த இடையாக அவளுக்கு இருக்கு அப்படிங்கிறத தான் இங்க நப்பின்னை பிராட்டிய ஒரு அழகான வடிவமான பெண்ணை வச்சு காட்டியிருக்கோம். நந்தகோபர் நின்றுட்டு இருக்காரு. நந்தகோபருடைய மருமகளாக விளங்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியே, உன்னுடைய கணவன் கிருஷ்ணரை நீ மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடாது, எங்களுக்கும் அவன் சொந்தக்காரன், உரிமைக்காரன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லக்கூடியதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இங்க மகாலட்சுமி தாயார நம்ம இங்க காட்டுறோம். ஏன்னா மகாலட்சுமிக்கு நிகரானவளே அப்படின்னு ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை கூறுகிறாள். நப்பின்னை பிராட்டியுடைய அழகு மகாலட்சுமி சொரூபமாக அவள் விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். நப்பின்னை பிராட்டி நந்தகோபருடைய மருமகள். அவ எப்படி இருக்கா அப்படின்னா, 2 தனங்கள்னு சொல்லக்கூடிய மார்பகங்கள் அவளுக்கு பொற்கலசங்கள் போல இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் இங்க 2 கலசங்கள் நம்ம வச்சிருக்கோம். கிருஷ்ண பரமாத்மா துயில் கொண்டுட்டு இருக்காரு. அவருடைய கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, 33 கோடி பேருக்கும் முன்னாடி அவர் போயிடுறாரு. பக்தர்களுக்கு உதவணும் அப்படின்னா இந்த 33 கோடி பேரும் உதவுறதுக்கு முன்னாடியே நான் முன்னாடி போய் உதவுறேன் அப்படின்னு சொல்லி அவசரமா பக்தர்களுக்கு உதவுறதுக்காக போகக்கூடியவரா கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. அதே நேரத்துல எதிரிகளுக்கு வேர்த்துரும் அவரை பார்த்தா. அந்த அளவுக்கு ஒரு மிரட்டக்கூடியவராக, துவம்சம் பண்ணக்கூடியவராக கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு அப்படின்னு அதை சொல்லி, நப்பின்னை பிராட்டியினுடைய அழகு மகாலட்சுமிக்கு இணையானதாக இருக்கு. நப்பின்னை பிராட்டியே, நீ எங்களுக்கு கண்ணாடியும் விசிறியும் கொடு அப்படின்னு ஆண்டாள் கேட்கக்கூடிய காட்சியாதான் இந்த 20வது பாசுரத்துக்கான விளக்கம் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் துயிலக்கூடிய அந்த அற்புத காட்சி. பெருமாளுக்கே பொதுவா சயன கோலம் ரொம்ப பிடித்தமானது. எப்போதும் படுத்துட்டு இருக்கிறத ரொம்பவே விரும்புவாரு. அதுவும் ஆண்டாளுடைய மடியில படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னா அது ஒரு தனி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அனுபவமா இருக்கும். அந்த காட்சி தான் இந்த பாடல்ல 33 கோடி தேவர்களுக்கு முன் சென்றுன்ற இந்த பாடலுக்கு நான் பொருத்தமா இருக்கும்னு இங்க வச்சிருக்கேன். திருப்பாவை பாசுரம் 20. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். பொருள்: சிவபெருமானே, எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவாய் உள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களுக்குள்ளும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம். திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதமடைகின்றோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை இனிதே நிறைவுறுகிறது. நாளை முதல் மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்.